இங்க ஒரு கிராமத்துல இருக்கிற கலைப்பாண்டியன்கிற இவரு போலீஸா இருக்காரு. ஆனா இவங்களோட குலத்தொழிலே ஆடு மேய்க்கிறது தான். நம்ம கலைப்பாண்டியனோட அம்மா ஆட்டோட கொம்ப வாயாலேயே கடிச்சு எடுப்பாங்க. அந்த வீட்லயே வேலை பாக்குற கருப்புங்கிற இந்த பையன் எனக்கு ஒரு ஆடு கூட அதான் நானும் வளர்க்கறேன்னு சொல்றான். அதுக்கு இவங்களும் ஆடு வளர்க்கறதுனா அவ்வளவு சுலபம் இல்லைன்னு சொல்றாங்க. இப்படின்னா இருக்கிறப்ப நம்ம கலைப்பாண்டியன் வேலை பாக்குற போலீஸ் ஸ்டேஷன் அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளதான் இருக்கும். அந்த ஸ்டேஷனுக்குள்ள ஒரு பாம்பு புகுந்துருச்சுன்னு யாருமே உள்ள போக பயப்படுறாங்க. அப்புறமா அந்த ஊர்க்காரங்களை வர சொல்லி அந்த பாம்பை புடிச்சு காட்டுக்குள்ள விட சொல்றாங்க. அந்த கிராமத்துல எந்த சண்டை சச்சரவும் திருட்டுமே வராதனால இவங்களுக்கு கேஸே வரமாட்டீது. நம்ம ஏதாச்சும் ஒரு கேஸ பிடிக்கணும்னு பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம கலைப்பாண்டியன் இந்த ஊர்லயே நம்ம காசை கொடுத்தா அவங்க கேஸ வாங்கிட்டு உள்ள போறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சார், நம்ம போய் பேசலாம்னு கூப்பிடுறாரு. நம்ம கலைப்பாண்டியன் கூட இன்ஸ்பெக்டரும் போறப்ப அங்க ஏகப்பட்ட ஆடுங்களா மேஞ்சிட்டு இருக்கு. இதுனா யாரோட ஆடுன்னு கேக்குறப்ப இதுனா என்னோட ஆடுதான் சார், எனக்கு ஆடு மேய்க்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், என்னோட மனைவிக்காக தான் இந்த வேலைக்கே வந்தேன்னு சொல்றாரு. அப்புறமா அந்த ஊருக்கு போய் அந்த பாட்டி கிட்ட கேஸ வாங்கிட்டு உள்ள போறதுக்கு யாராச்சும் கிடப்பாங்களான்னு கேக்குறப்ப இப்பனா யாரும் நீங்க கேக்குற மாதிரியான வேலைனா பாக்குறது இல்லன்னு இந்த பாட்டியும் சொல்லிடுறாங்க. இந்த ஊருக்கு போய் நம்ம வேலைக்கு வந்துட்டோம், இந்த ஊர்ல ஒரு கேஸ் கூட கிடைக்க மாட்டேங்குதுன்னு 3 பேருமே கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கிறப்ப காலையில அந்த கிராமத்துல இருக்கிற ஒருத்தவர் காட்டுக்குள்ள போறப்ப காக்கா குருவிகள்லாம் ஒரே இடத்துல கத்திக்கிட்டு இருக்கு. என்னன்னு போய் பார்த்தா ஒரு மனிதனோட தலையை வெட்டி பாறை மேல வச்சுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த இவனும் அலறி அடிச்சுட்டு போய் கலைப்பாண்டியனுக்கு கால் பண்ணி போலீஸனா வர வச்சிடறான். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.